நேத்து வந்து உச்ச நீதிமன்றத்துல காரசார விவாதம் அப்படின்ற நியூஸ வந்து நீங்க பாத்தீங்கன்னா எல்லா நியூஸ் சேனல்லயும் பார்த்திருப்பீங்க, டிபேட்ஸ்ல பார்த்திருப்பீங்க. அதுல பாக்குறீங்களோ இல்லையோ, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா தர்மத்தின் வாழ்தனை சூது கவும், தர்மம் மறுபடி வென்றே தீரும் அப்படின்னு உங்களுக்கு விஜய் ஃபேன்ஸ்லாம் வந்து ரீல்ஸை போட்டுட்டு பறக்க விட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா உச்ச நீதிமன்றம் வந்து தமிழக அரசை இப்படி கேட்டுருச்சு, நீதிமன்றத்தை இப்படி கேட்டுருச்சு, அப்படி கேட்டுருச்சு அப்படின்னு வந்து ரீல்ஸ் தான் தெரிக்க விட்டாங்க. இப்ப இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆக்சுவலா உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு, அதாவது தமிழக அரசையும் என்ன கேள்வி கேட்டுச்சு, அதே மாதிரி விஜய் தரப்பையும் என்ன கேள்வி கேட்டுச்சு, என்னதான் உச்ச நீதிமன்றத்துல ஆக்சுவலா நடந்துச்சு, வாட் ஹேப்பன்ட் அப்படின்றத வந்து டீடைல் தான் நம்ம பார்க்க போறோம். ஏங்க ஒன்னே ஒண்ணு நான் சொல்லிக்கிறேன், டிஃபெண்ட் பண்ணுறது வந்து அவர்களின் உரிமை. இப்போ ஒரு கொலை குற்றவாளியா இருந்தாலும் சரி, அவனே கொலையே பண்ணியிருந்தாலும் சரி, he has the right to defend himself. இதுதான் வந்து நம்மளுடைய சட்டம் வந்து சொல்லுது. சோ விஜய் வந்து கொலை பண்ணிட்டாரோ இல்ல டிவிக்கு கொலை பண்ணிடுச்சோ நம்ம சொல்லல, அது விபத்து, அந்த விபத்துக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள் தான் நம்ம சொல்லுது. நீங்க தான் கொலை பண்ணிட்டீங்கன்னு சொல்லல, பட் அந்த பொறுப்பையும் நாங்க ஏத்துக்க மாட்டோம், தமிழக அரசு தான் முழு பொறுப்பை ஏத்துக்கணும் அப்படின்னு தான் வந்து பாத்தீங்கன்னா விஜய் தரப்பு போயிருக்கு. தமிழக அரசும் அதற்கான பதில வந்து கொடுத்திருக்காங்க. உச்ச நீதிமன்றத்துல எல்லாருமே எங்க பாருங்க, ரெண்டு தரப்பு அட்வொகேட்ஸும் பாத்தீங்கன்னா எல்லாருமே சீனியர் கவுன்சில்ஸ். இங்க டிவிகே சைடு வந்ததும் சரி, இங்க வந்து டிஎம்கே சைடு வந்ததும் சரி, அப்புறமா பாத்தீங்கன்னா 3 பெட்டிஷனர்ஸும் போட்டிருக்காங்க, பாதிக்கப்பட்ட குடும்பத்தாரும் போட்டிருக்காங்க. எல்லாருக்கும் வந்தது பாத்தீங்கன்னா சீனியர் கவுன்சில்ஸ். சோ எல்லாருமே அந்த வாதத்தை வந்து உற்று நோக்குறாங்க. நானும் வந்து சரி ஃபைனல் ஜட்மெண்ட் வந்துரும், எதனா வந்து ஆர்டர் ப்ரொனவுன்ஸ் பண்றாங்க, அதுக்கப்புறமா வீடியோ போடலாம்னு வெயிட் பண்ணேன். பட் ஃபைனல் ஆர்டரும் வரல. சரி இன்டரிம் ஆர்டர் ஆச்சு, எதனா ஒன்று பாஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா வீடியோ போடலான்ட்டு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் நான் பேசிட்டு இருக்கிற இந்த டைம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டரிம் ஆர்டரும் ஏதோ கிராண்ட் பண்ணல. சோ ஆக்சுவலா இப்போதைக்கு என்ன ஸ்டேட்டஸ் கோ இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நீதிபதி வந்து இதை வந்து போஸ்ட்பான் பண்ணிருக்காரு வேற ஒரு டேட்டுக்கு. சோ ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது மாதிரி தான் இதோட கான்செப்ட். இன்டரிம் ஆர்டர் இஸ் அப் டு வந்து பாத்தீங்கன்னா ஜட்ஜஸ் டிஸ்கிரிஷன். அவர் டிஸ்கிரிஷன் பவர்ல அவர் இன்டரிம் ஆர்டர் இன்னைக்கு பாஸ் பண்ணலாம், இல்ல நாளைக்கு பாஸ் பண்ணலாம், இல்ல நாளைக்கு பாஸ் பண்ணலாம், இல்லைன்னா பாஸ் பண்ணாமே கூட விடலாம். பட் நெக்ஸ்ட் டேட்ன்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நவம்பர் 14 அப்படின்னு ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஏன்னா நார்மலாவே சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஒரு 4 வீக்ஸ் டைம் ஆச்சு எடுப்பாங்க. சோ நவம்பர் 14 மாதிரி காட்டுது. அதுக்கு முன்னாடி அவர் இன்டரிம் ஆர்டர் பாஸ் பண்ணிடலாம், இல்ல நான் இந்த பேசிட்டு இருக்கும் போதே கூட இன்டரிம் ஆர்டர் போடலாம். இந்த வீடியோல ஃபுல்லா நம்ம என்ன பார்க்க போறோம்னா, A to Z என்ன நடந்துச்சு, யார் ரொம்ப அடி வாங்கினா, யார ரொம்ப ஜட்ஜி கேள்வி கேட்டாரு, டிவிக்கு அடி வாங்கிச்சா, தமிழக அரசு அடி வாங்கிச்சா அப்படின்றத டீடைல்டா நிகழ்ச்சிக்குள்ள போய் பார்ப்போம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி சூப்பர் தேங்க்ஸ் செய்து நமக்கு உதவும் அன்பு உள்ளங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நேற்று வீடியோ பார்த்துட்டு நமக்கு உதவிய கார்த்திக் அவர்களுக்கும், ராஜ்குமார் அவர்களுக்கும், செந்தில் அவர்களுக்கும், ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு, அவங்களுக்கு மட்டும் இல்லைங்க அனைத்து வியூவர்ஸ், அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு, வாங்க நீதிபதி யாரதான் அதிகமா ரோஸ்ட் பண்ணாருன்றத நம்ம போய் டீடைல்டா பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறேன். அதாவது நீதிபதியோட ஆர்டர்ஸையோ இல்ல நீதிபதியோட கருத்தையோ விமர்சிக்கும் உரிமை வந்து நமக்கு கிடையாது. ஏன்னா the ஃபைனல் பவரே பாத்தீங்கன்னா வந்து நீதிமன்றம் தான். சோ அந்த நீதிமன்றமோ இல்ல நீதிபதியோ விலைக்கு போயிட்டாங்க, அவங்களுடைய கருத்து இப்படி ஒரு சாராருக்கு எதிராக இருக்கு அப்படின்ற வார்த்தைகள்லாம் யாருமே பயன்படுத்தக்கூடாது. சோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அவங்க என்ன சொல்லி இருக்காங்கன்றது தான் பார்க்க போறோமே தவிர்த்து அவங்கள விமர்சிக்க போறது நம்ம கிடையாது. பிகாஸ் அவங்க சட்டம் படித்தவர்கள், சட்டத்தின்படி என்ன சொல்லுதோ அந்த மாதிரி தான் அவங்க கருத்தை டெலிவர் பண்ணுவாங்க. இந்த வாட்டி பாத்தீங்கன்னா தமிழக அரசும் நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க, அதே மாதிரி பாத்தீங்கன்னா டிவிகேவிட நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க. பிகாஸ் நார்மலா நீதி எப்படி செயல்படும்னா, இயர் போத் த சைட்ஸ், அதாவது ஆடி ஆல்ட்ரம் பார்ட்டம் சொல்லுவாங்க. ரெண்டு தரப்பையும் கேட்டுட்டு ஒரு ஜட்மெண்ட் எழுதுறதுதான் நீதிபதியோட கருத்து. ஒரே சைடை கேட்டுட்டு மட்டும் எப்பவுமே நீதி எழுதிட மாட்டாங்க. சோ இன்னைக்கு நேத்து அந்த கேஸ் எதுக்கு போச்சுன்னு பாத்தீங்கன்னா, குறிப்பா தமிழக அரசு வந்து என்னன்னா, இந்த கேஸ் வந்து சிபிஐக்கு போக கூடாது, நாங்க மாநில அரசே பார்த்துப்போம், அதே மாதிரி எஸ்ஐடியும் போட்டிருக்காங்க, நாங்க பாத்துக்கிறோம்ன்றதுதான் தமிழக அரசோட வாதம். டிவிகே என்ன போயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, டிவிகே வந்து 3 பாயிண்ட்ஸ் தூக்கிட்டு போனாங்க. அதாவது விஜய் சைட்ல இருந்து நம்பர் 1 என்னன்னா, இத வந்து மாநில அரசு கீழே இருக்கிற எஸ்ஐடி பார்க்க கூடாது, நாங்க ஏத்துக்கவே மாட்டோம், பிகாஸ் நாங்க போலீஸே குற்றம் சாட்டுறோம். சோ வந்து போலீஸ் வந்து நார்மல் தமிழ்நாடு போலீஸ் விசாரிக்கிறது இது எப்படி சரியா இருக்கும், அதனால வந்து எங்களுக்கு ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி வேணும். அவங்க வந்து டிவிகே பாருங்க உஷாரா, அது நல்ல கேம் தாங்க, நல்ல பிளே கார்டு தான் விளையாடி இருக்காங்க. அவங்க என்னன்னா, நாங்க சிபிஐ கேட்கல, we need an independent body with உச்ச நீதிமன்றத்துல ஓய்வு பெற்ற நீதிபதி யாருன்னா ஹெட்டா போட்டு ஒரு இண்டிபெண்டன்ட் பாடியை விமர்சிக்க சொல்லுங்க.
சிபிஐன்ற வார்த்தையை அவங்க பயன்படுத்தல. ஏன்னா சிபிஐன்ற வார்த்தையை அவங்க பயன்படுத்தி இருந்தா இங்க லோக்கல்ல வந்து பாலிடிக்ஸ் உண்டாகி இருக்கும். ஏன்னா இதே விஜய் தான் என்ன சொல்லியிருந்தாருன்னு பாத்தீங்கன்னா, அஜித் மரணத்துக்கு வந்து சென்னையில போராடும் போது சிபிஐயே வந்து RSS பிஜேபியோட கைக்கூலி மாதிரி தான் வேலை செய்யுது, நீங்க எப்படி சிபிஐ கேட்கலாம், ஏன் இங்க வந்து உங்களுக்கு ஒரு சிட் இருக்கு, அந்த சிட்டை வச்சு நீங்க இயக்க முடியாதா, அதை வச்சு உண்மை குற்றவாளியா கண்டுபிடிக்க முடியாதான்லாம் கேள்வி கேட்டவங்க தான் இந்த விஜய் தரப்பு. சோ இப்போ அவங்களே சிபிஐன்னு கேட்டா மாறுபட்ட வார்த்தைகள் வரும் அப்படின்றனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க இண்டிபெண்டன்ட் பாடின்ற ஒரு வார்த்தையை போட்டுட்டு உள்ள போயிட்டாங்க. பட் இன்னொரு பிளே கார்டும் யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த கிரெடிட்டையும் நம்ம டிவிகே குத்துதான் ஆகணும். ஏங்க இதுல நான் உடனே வந்து என்னப்பா டிவிகேக்கு சப்போர்ட் பண்றீங்கலாம் கேட்காதீங்க. இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் மூவா இருக்கட்டும், ஒரு வந்து நீதிமன்றத்துல ஒரு மூவா இருக்கட்டும், எப்படி எப்படி மூவ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு வழிவகைக்கு தான் இது. சோ பிளஸஸும் நம்ம கொடுத்துதான் ஆகணும், நெகட்டிவ்ஸும் நம்ம சொல்லிதான் ஆகணும். சோ அவங்க என்ன பண்றாங்கன்னா, சிபிஐ நம்ம தானே கேட்க முடியாது, நம்ம கேட்டா தானே லோக்கல்ல வந்து பாலிடிக்ஸ் உண்டாகும், நம்ம என்ன பண்ணுவோம், இன்னொரு 3 பெட்டிஷன்ஸ் பாதிக்கப்பட்ட குடும்பத்தாரை வச்சு மூவ் பண்ணுவோம். இது ஆக்சுவலாவே அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தார் வந்து உச்ச நீதிமன்றம் போயிருப்பாங்களான்னா கண்டிப்பா கிடையாது, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மைதான். அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தாரை வைத்து டிவிக்கு என்ன பண்ணிருக்கோம்னா மேல வந்து பெட்டிஷன்ஸ் போட்டிருக்கோம். சோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அந்த 3 குடும்பத்தார், 2 குடும்பத்தார் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து சகோதரி இழந்த ஒருத்தர், இன்னொருத்தர் வந்து அந்த குழந்தையை இறந்த ஒருத்தர். அவர் தான் நம்ம நேற்று பேசியிருந்தோம் பாருங்களேன், ரொம்ப அழகா வந்து தன்னுடைய பிள்ளையை வளர்த்தவர், குழந்தையும் அம்மாவையும் வந்து ரொம்ப சூப்பரா பார்த்துக்கிட்டவர் அவரு. அந்த அம்மாவே பேசியிருந்தாங்க, இந்த மனுஷன் வந்து என்னை 8 வருஷத்துக்கு முன்னாடியே கைவிட்டு போயிட்டாரு, நானே வந்து கணவனால் கைவிடப்பட்ட பெண் அப்படின்னு போட்டுதான் வந்து கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஏதோ சர்டிபிகேட்லாம் வாங்கிட்டு நான் என் வேலையை பார்த்துன்னு இருக்கேன், அவ்வளவு அழகா எங்க குடும்பத்தை பார்த்துக்கிட்டாரு, குழந்தை செத்து அடக்கம் பண்ணும்போது கூட இந்த மனுஷன் வரலாம், வந்த வழியிலே பாதி வழியில திரும்பி போயிட்டாரு, 7 வருஷத்துல இந்த குழந்தை இவர் எப்போ பார்த்தாருன்னு அவருக்கே தெரியாது. சோ குழந்தை மேல இவ்வளவு பாசம் கொண்ட ஒரு நபர் தான் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய கணவர் பன்னீர்செல்வம். அந்த பன்னீர்செல்வத்துக்கு ஒரு பொருளாதார உதவியும் இல்ல, பொருளாதாரமும் இல்ல, சுப்ரீம் கோர்ட்னா என்னன்னே தெரியாது, ஆனா அவர் எப்படி சுப்ரீம் கோர்ட்ல போய் கேஸ் போடுறாருன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு நம்ம சொல்லல, அந்த அம்மாவே சொன்னாங்க, அந்த இழந்த குடும்பத்தை சார்ந்த அம்மாவே சொன்னாங்க. சோ இது மாதிரி இருக்கிற ஒரு கேண்டிடேட்டா பார்த்து டிவிக்கு அப்ரோச் பண்ணிருப்பாங்க. எஸ், இட்ஸ் தேர் பொலிட்டிக்கல் மூவ். யாருன்னா வச்சு அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் கேஸ் போடணும், பாதிக்கப்பட்ட குடும்பத்தார் மூலியமா போனா ஒருவேளை நீதிபதியே வந்து சிபிஐ விசாரணையை கொடுத்துருவாரு அப்படின்ற ஒரு எண்ணோட்டம் டிவிகேக்குள்ள இருந்திருக்கும். சோ அவங்க ஒரு மூவ் பண்றாங்க, இந்த மாதிரி 2 குடும்பம் 3 குடும்பத்தை தூக்கிட்டு ஒரு பெட்டிஷனை போட்டு நீங்க வந்து தமிழக அரசு தான் பாதுகாப்பு செய்யல, தமிழக அரசு தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லுங்க அப்படின்னு அஃபிடவிட்ல டைப் பண்ணிருப்பாங்க, ரிட்டன் பெட்டிஷன் போட்டு தமிழக அரசு மேல குற்றம் சாட்டிட்டு நீங்க வந்து ஸ்டேட் போலீஸ் விசாரிச்சா எனக்கு நியாயம் கிடைக்காது, அதனால சென்ட்ரல் சிபிஐ தான் வேணும் அப்படின்னு கேளுங்கன்னு இவங்கள வந்து பெட்டிஷன் போட வச்சு இவங்களே ஒரு பெட்டிஷனரா உள்ள போட்டு சொல்றாங்க. தட்ஸ் தேர் பொலிட்டிக்கல் மூவ். ஓகே, இப்போ என்ன போகுது, டிவிகே பெட்டிஷன் பிளஸ் இந்த ஃபேமிலிஸ் பெட்டிஷன், தி அதர் சைடு வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசு வாதாடணும். இப்போ இதுல நீதிபதி கேட்கிற கேள்விகள் நியாயமான கேள்விகள், நம்ம எதுவுமே புறந்தள்ள முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து போஸ்ட்மார்ட்டம் கான்செப்ட்ல வந்து ஒரு கேள்வி வருது. உங்களுக்கே தெரியும், இந்த இஷ்யூ நடந்ததுல இருந்தே போஸ்ட்மார்ட்டம் நைட் டைம்ல பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்னு வந்து ஒருத்தர் வந்து புரளியை கிளப்பி விட்டாரு. அது அப்புறமா இவங்களா ரீல்ஸ் எடுத்து போட்டாங்க, ஏன் போஸ்ட்மார்ட்டம் வந்து நைட்ல பண்ணீங்க, ஆர்டரே கிடையாது, ஏன் போட்டீங்க கீட்டிங்கன்னு கேள்வி கேட்டாங்க. பட் எஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட்டே ஒரு ஜியோ வந்து இஷ்யூ பண்ணிருக்கு, சில டைம்ல போஸ்ட்மார்ட்டம் வந்து நைட்லயும் பண்ணலாம் அப்படின்னு இஷ்யூ பண்ணிருக்காங்க. சோ அதை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் அப்புறமா எக்ஸ்போஸ் பண்ணி அந்த இது வந்து அமுங்கி போச்சு. அந்த வாதத்தை திருப்பி டிவிக்கே வந்து சுப்ரீம் கோர்ட்ல வைக்கிறாங்க, ஜட்ஜ் வந்து அதை கம்ப்ளீட்டா ரூல்ட் அவுட் பண்ணிட்டாரு, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, ப்ரொவிஷனே இருக்கு, ஸோ போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறது தப்பு கிடையாது நைட் டைம்ல அப்படின்னு டிவிக்கே ஃபர்ஸ்ட் கொட்டிட்டாரு. நம்பர் 2வது என்னன்னா, தமிழக அரசை பார்த்தும் ஜட்ஜ் வந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. தட்ஸ் a குட் கொஸ்டின் ஆக்சுவலா. அவர் என்ன கேட்கிறாருன்னா, நீங்க ஒரே நாள்ல வந்து கிட்டத்தட்ட 40 பேருக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணிருக்கீங்களே, 30+40 பண்ணிருக்கீங்களே, எப்படி பண்ணீங்க, அந்த ஹாஸ்பிட்டல்ல அப்படி போஸ்ட்மார்ட்டம் ரூம்ல எத்தனை டேபிள் தான் இருக்கு, கரெக்ட் தானேங்க? ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ண குறிப்பிட்ட மேக்ஸிமம் இவ்வளவு டைம்னு இருக்கு. நீங்கன்னா லைனா உங்களுக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் என்ன ஐசியூ ரூம் மாதிரி லைனா பெட்டா போட்டு இருக்கும், மிஞ்சி போனா ஒரு டேபிளோ 2 டேபிளோ இருக்கும். இதை வச்சு நீங்க எப்படி 30-40 பேருக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்க அப்படின்னு ஜட்ஜி தமிழக அரசை பார்த்து கேட்கிறாரு. அப்ப தமிழக அரசு இன்டர்ன்லயும் வந்து ஒரு பதில் சொல்றாங்க, இது மாதிரி சார், அங்க வந்து பாத்தீங்கன்னா 2 டேபிள் 3 டேபிள் அந்த கொஸ்டின்குள்ள போவாம அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து நிறைய பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் சேர்த்து பண்ணோம், அதே மாதிரி அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மருத்துவ இது இருந்துச்சு, ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி ஏதோ நடந்திருக்கு போல, சோ அந்த டாக்டர்ஸோட உதவியோட நாங்க இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணோம்.
ஏன்னா டிவிக்கு வந்து வைக்கிறாங்க எத்தனை டாக்டர்ஸ் இருந்தாங்க, அந்த டாக்டர்ஸ்லாம் எப்போ வந்தாங்க, எப்படி வந்தாங்க, அவங்களுக்கு எப்படி தகவல் தெரியும்னு வைக்கும் போது இந்த வாதத்தை வைக்கிறாங்க. அங்க ஆல்ரெடி மருத்துவ கான்ஃபரன்ஸ் ஓடிட்டு இருந்துச்சு, ஸோ அந்த டாக்டர்ஸை யூஸ் பண்ணோம். பிளஸ் நாங்க சில பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் வந்து கான்டாக்ட் பண்ணி அவங்க ஹாஸ்பிட்டல்லையும் சேர்த்து தான் நாங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணோம் அப்படின்னு தமிழக அரசு வந்து சொல்ல, சரி அப்படியே அந்த நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு மூவ் ஆகுறாங்க. ஆனா டிவிக்கு வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க. அந்த கேள்வியை கேட்டு எனக்கு சிரிக்கிறதா இல்ல டேய் யாரா நீங்களா அப்படின்னு கேட்கிற மாதிரி தான் நான் யோசிச்சேன். என்ன தெரியுமா கேட்டிருக்காங்க டிவிக்கு? ஏங்க இவ்வளோ தள்ளுமுள்ளு ஏற்பட்டுச்சு, இவ்வளவு பேர் வந்து உயிரிழந்து போனாங்க, ஆனா ஒரு போலீஸுக்கும் அடிபடலங்க, ஒரு போலீஸும் வந்து மூச்சு இழுத்து சாவலங்க, ஒரு போலீஸோட நெஞ்செலுமும் உடையலங்க, ஒரு போலீஸோட காலம் உடையலங்க, போலீஸ் மட்டும் தப்பிச்சிருக்காங்கன்னா அப்ப இதுல ஏதோ கான்ஸ்பிரசி இருக்குல்ல. ஜட்ஜி இப்படியே ஒரு பார்வை பார்த்திருப்பாரு. டேய் யாரா நீங்களா, அவரு வந்து படத்துல நடிக்கிறவருன்னு அவரு கூட சேர்ந்து சில படங்களை நீங்களும் பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி தான் பார்வையை ஜட்ஜி கண்டிப்பா பார்த்திருப்பாரு. பார்த்துட்டு அவர் என்ன சொன்னாருன்னா, வேப்பா இதெல்லாம் ஒரு கேள்வியா, இந்த மாதிரி கேள்வி எல்லாம் இங்க வந்து கேட்பீங்களா, இது படம் கிடையாது, இது நீதிமன்றம். அந்த கொஸ்டினையும் வந்து பாத்தீங்கன்னா ரூல்ட் அவுட் பண்ணிருக்காரு. இந்த மாதிரி கேள்விகள்லாம் இங்க வைக்க கூடாது, கான்ஸ்பிரசி செட் பண்ற இடம் நீதிமன்றம் கிடையாது. சோ அந்த கேள்வி வந்து கம்ப்ளீட்டா ரூல்ட் அவுட் பண்ணிட்டாரு. இன்னொன்னு முக்கியமா என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, டிவிக்கு எடுத்துட்டு போன பெட்டிஷன்ல அவங்க வந்து இண்டிபெண்டா கேட்டாங்கல்ல, அது ஒண்ணு. இன்னொரு 2 பாயிண்ட் என்ன கேட்கிறாங்கன்னா, இங்க சென்னை உயர் நீதிமன்றத்துல எங்களை தாக்கி பேசிட்டாங்க. அவங்களோட மெயின் பாயிண்டே இதுதான். எது 41 பேர் உயிரிழந்திருக்கான், அவனை பத்தி வருந்தி கிருந்தி அங்க சென்டிமெண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. எங்க தலைவரை விஜய வந்து பாத்தீங்கன்னா சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதி தாக்கி பேசிட்டாரு, தலைமை பண்பே வந்து எங்க ஆளுக்கு இல்லைன்னு சொல்லிட்டாரு, இதை எப்படி எங்களால ஏத்துக்க முடியும்? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஓடி போயிட்டாருன்னு சொல்றாங்க. சம்பவம் நடந்த பிறகு அவர் ஓடிலாம் போல, அவரு வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் தான் அவரை போக சொல்லிச்சு, போலீஸ் சொன்ன ஒரு வார்த்தையை கேட்டுதான் விஜய் வந்து உடனே போயிட்டாரு. எது போலீஸ் சொன்ன ஒரு வார்த்தையை கேட்டு விஜய் உடனே போயிட்டாராம். அதே போலீஸ் தானே ரோட் ஷோ பண்ணாதீங்கன்னு சொல்லிச்சு, கேட்டீங்களா? அதே போலீஸ் தானே 50 மீட்டருக்கு முன்னாடியே நின்று பேசுங்க மிஸ்டர் விஜய் சார், இல்லைன்னா அங்க பெரிய பிரச்சனை ஆகும் போல அப்படின்னு சொல்லிச்சு, கேட்டீங்களா? அதெல்லாம் கேட்கல. போலீஸ் வந்து முடிஞ்ச உடனே அங்க, ஏன்னா அங்க கலவரம் ஏற்படுறத மிஸ்டர் விஜய் பார்த்துட்டாரு. ஏன்னா அவர் முன்னாடியே தானே ஊதுறாங்க எல்லாருமே, அவர் மேல நின்னுக்கிறாரு, அவன் அங்கங்க ஊதுறான், அங்கங்க ஆம்புலன்ஸ் வந்து அங்கங்க தூக்கின்னு போறான். இதெல்லாம் விஜய பார்த்தனால இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தா 7:30 சனி நம்ம வீட்டுல வந்து உக்காந்துக்கூடாது தான் இவரு போனாரு. சோ போலீஸ் சொல்லிதான் எங்க ஆளு போனாரு, எங்க ஆளு அவரா ஓடி போல அப்படின்னு யார் சொல்றேன்னா அங்க வந்து ஜட்ஜு அட்வொகேட்ஸ் வந்து டிவிகே சார்பா பேசுறவங்க சொல்றாங்க. இது எவ்வளவு ஒரு சூப்பரான விஷயம் பாருங்களேன். அதே மாதிரி எங்க ஆளை பார்த்து தலைமை பண்பு இல்லைன்னு சொல்லிட்டாரு உயர் நீதிமன்ற ஜட்ஜு. அது எப்படி எங்க ஆளை பார்த்து தலைமை பண்பு இல்லைன்னு சொல்லலாம்? அவர் எவ்வளவு நல்லவரு, எவ்வளவு வல்லவரு, என்னதான் தலைமை பண்பு இருக்கு? உண்மையதானே அந்த உயர் நீதிமன்ற ஜட்ஜு சொன்னாரு, தலைமை பண்பே இல்லாத ஆளு தானே. தலைமை பண்பு இருந்திருந்தா நல்ல கொள்கைகளை சொல்லி கொடுத்து உங்க தொண்டர்களை வழி நடத்திருப்பாரு, தொண்டர்களை வந்து கட்டுப்பாடு பண்ணிருப்பாங்க. ஒண்ணுமே பண்ணலையே. அவன் தறிகட்டு ஒண்ணு இருக்கான், அவர் முன்னாடியே வந்து எல்னிய பறிச்சு குடிச்சுன்னு இருக்கான். எங்கன்னா ஒரு வார்த்தை கேட்டாரா? அவர் முன்னாடியே அடுத்த வீட்டு மொட்டை மாடியில ஏறி தொங்கின்னு இருக்கான், அவர் முன்னாடியே அடுத்த வீட்டு ஷெட் எல்லாம் போட்டு உடைச்சிட்டு இருக்கான். இதெல்லாம் வந்து தலைமை பண்புக்கு அறிகுறியா? இதே தலைமை பண்புனா என்னன்னா, அங்க நிறைய கூட்டம், அங்கன்னா அவ்வளவு பேர் முட்டின்னு சாவுறானுங்க, அந்த இடத்துக்குலாம் நம்ம போக கூடாது, இப்படிலாம் என் தொண்டர்கள் இருக்காங்க, இதெல்லாம் நான் என்னைக்குமே ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி போயிருந்தா தலைமை பண்பு இருக்கிறதா நம்ம எடுத்துக்கலாம். ஆனா நம்ம என்ன பண்ணோம், பஸ்ஸுக்குள்ள உட்காந்துக்கிட்டு லைட் ஆஃப் லைட் ஆன், லைட் ஆஃப் லைட் ஆன் அப்படின்னு பண்ணிட்டு அங்க வந்து ஒரு சினிமா ஹீரோ வேஷத்தை போட்டுட்டு இருந்தா இது பேர் தலைமை பண்பு இருக்கிறதா? உங்களுக்கு வந்து எல்லாருமே பாராட்டு விழா நடத்துவாங்களா? சோ இவங்க மெயினா வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போனதே அந்த லைன்ஸ் எல்லாம் நீக்கணும், எங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த லைன்ஸை நீக்கணும், இல்லைன்னா வந்து எங்களுக்கு பொலிட்டிக்கலி அசிங்கமா இருக்கு, தமிழ்நாட்டுக்குள்ள தலையை காட்ட முடியல அப்படின்ற மாதிரி தான் இவங்க வாதத்தை எடுத்து வச்சாங்க. அதே ஏங்க இது இவங்களுக்கு ஒன்றும் புதுசு கிடையாதுங்க, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஏற்கனவே வந்து ஒரு கார் இம்போர்ட் இஷ்யூல வந்து பாத்தீங்கன்னா நீதிபதியே என்ன சொல்லியிருந்தாருன்னா, எம்பா சினிமா லைஃப்ல ஒண்டி ஹீரோவா இருந்தா பத்தாது, ரியல் லைஃப்லயும் ஹீரோவா இருக்கணும். அதாவது அவர் ஸ்டேட்மெண்டே மேக் பண்ணாரு, ரியல் ஹீரோவா இருந்தா மட்டும் பத்தாது, ரியல் ஹீரோவா இருக்கணும். நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு வந்து ஒரு முன்னுதாரணமா இருக்கணும். இந்த டாக்ஸ் பே பண்ணுறது இதெல்லாம் வந்து ஒரு குட் சிட்டிசனுக்கு அர்த்தம். சோ நீங்க இதை பண்ணாதானே உங்களுக்கு கீழே இருக்கிற தொண்டர்கள் இதை பண்ணுவான் அப்படின்ட்டு ஆல்ரெடி ஒரு ஜட்ஜே வந்து துப்பி இருக்காரு. ஆக்சுவலா அதையும் இவங்க எடுத்துட்டு போய் இந்த லைன் எல்லாம் நீக்க சொல்லுங்க, இல்லைன்னா எங்களுக்கு அசிங்கமா இருக்குன்னு சொல்லிதான் அப்புறமா அந்த லைனை நீக்க சொன்னாங்க. சோ இன்னைக்கு வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உயர்நீதிமன்ற ஜட்ஜி சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் நீங்க நீக்கணும்.
இதையும் ரெண்டாவது பாயிண்டா வச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ட் பாடி வேணும், ரெண்டாவது வந்து இந்த லைன்ஸ் எல்லாம் நீக்கணும், மூணாவது பாயிண்ட் தான் மெயின் பாயிண்ட். என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஏத்திருக்கிற சிட்டை வந்து நீங்க கேன்சல் பண்ணணும். அந்த எஸ்ஐடி போட்டாங்க பாத்தீங்களா, உயர் நீதிமன்ற ஜட்ஜ் வந்து ஆஷா கார்க் அவர்களுடைய தலைமையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு எஸ்ஐடியை வந்து போட்டு நீங்க போய் விசாரிங்க, என்ன நடந்துச்சு, யார் மேல தப்புன்னு விசாரிங்க அப்படின்னு எஸ்ஐடியை ஃபார்ம் பண்ணாங்க. அந்த எஸ்ஐடியை கண்டா இப்போ டிவிக்கே பிடிக்கல. எனக்கு ஒன்றும் தெரியல, ஏன் பயப்படுறீங்க டிவிக்கே? எஸ்ஐடி என்ன, அது ஒரு டீம், அது வந்து போயிட்டு என்ன விசாரிச்சு என்ன சொல்ல போறாங்க? ஒண்ணு அங்க போட்டு இருக்கிற அந்த ஆபீசர் மேல உங்களுக்கு எதுனா பிரச்சனையா, அவரு மேல ஊழல் இல்ல அவர் வந்து ஆளும் கட்சிக்கு சார்பா சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்னா அந்த வாதத்தை முன்ன வைங்க. அவர் வந்து கிளீன் மேன். அவரு எது முன்னொன்னு, இந்த போலீஸ் ஆபீசரை நியமிச்சது வந்து தமிழக அரசு கிடையாது, இந்த எஸ்ஐடியை ஃபார்ம் பண்ணதும் தமிழக அரசு கிடையாது, இந்த எஸ்ஐடியை ஃபார்ம் பண்ணது சென்னை உயர் நீதிமன்றம், இந்த ஆபீசரை நியமிச்சது சென்னை உயர் நீதிமன்றம். சோ இதுல தமிழக அரசுக்கு லிங்கே கிடையாது, நோவேர் தமிழக அரசு இதுல இன்வால்வ்டு. சோ உயர் நீதிமன்றம் போட்டு இருக்கு, அந்த ஆபீசர் மேல எதுனா குற்றச்சாட்டு இருக்கானா, இஸ் a clean man. அவர் வந்து பாத்தீங்கன்னா போலீஸே தப்பு செஞ்சாலும் போலீஸ் சட்டையை கழட்டுற ஒரு மனுஷன், அந்த மனுஷன் விசாரிக்கிறதுல உங்களுக்கு என்ன? அப்போ நம்ம தப்பு பண்ணிருக்கிறோம், நம்ம சட்டையும் கழட்டிடுவாரோன்ற பயம் இருக்கு. சோ எஸ்ஐடி வேணாம், எங்களுக்கு வந்து இண்டிபெண்டன்ட் பாடி தான் வேணும். இண்டிபெண்டன்ட் பாடினா நான் தனியா ஒரு பாடியை ஃபார்ம் பண்ணி உங்களுக்காக இயக்க விடுவாங்களா? சோ இந்த மூணு ஃபேமிலியை வந்து நம்ம சிபிஐ கேட்க வச்சுட்டு நம்ம இண்டிபெண்டன்ட் பாடினா, இப்போ இவங்களோட எய்ம் என்னன்னு தெரியுமாங்க? அதுல அந்த மூவ் தான் நான் ஆக்சுவலா முன்னாடியே அப்ரிஷியேட் பண்ணிட்டேன். ஏன்னா ஒரு பாதிக்கப்பட்ட குடும்பத்தார் வந்து நின்னு எங்களுக்கு வந்து ஸ்டேட் போலீஸ் விசாரிச்சா பத்தாது, எங்களுக்கு வந்து சிபிஐ விசாரணை தான் தேவை அப்படின்னு அடுக்கடுக்கா கொஸ்டின் மார்க்கை போட்டுட்டு, ஏன்னா அது பாதிக்கப்பட்ட குடும்பத்தார் வரல, இவங்களே வந்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தார் அப்ரோச் பண்ணி யார் இவங்களுக்கு ஃபேவரான ஆளோ, யார் வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு நம்மளுக்காக வருவாங்க, யார் வந்து நம்மளோட ஃபேன்லயே வந்து பெரிய ஃபேனு, யாரு காசு கொடுத்தா ஓரளவுக்கு நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியுமா, அந்த மாதிரி ஆளாதான் குறிப்பிடும். நான் அந்த ஃபேமிலியை பிளேம் பண்ணல, பட் இவங்க இந்த ரோலை கண்டிப்பா பிளே பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆட்களா பிடிச்சு போய் தான் உச்ச நீதிமன்றத்துல பெட்டிஷன் போட்டிருப்பாங்க. சோ என்ன நடக்கும்? அவங்க என்ன சொல்லுவாங்க, அந்த பெட்டிஷன்ல தமிழக அரசு சரியில்லை, எங்களுக்கு சிபிஐ தான் வேணும்னு கேட்கும் போது சுப்ரீம் கோர்ட் ஆக்சுவலா ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல கன்சிடர் பண்ணுவாங்களாங்க. யாரா இருந்தாலும், என்ன பாதிக்கப்பட்ட குடும்பத்தாரே வந்து ஸ்டேட் போலீஸ் எங்களுக்கு பண்ண வேணாம்னு சொல்றாங்க, சிபிஐ தான் வேணும்னு சொல்றாங்க, அப்போ நம்ம ஏன் சிபிஐ விசாரணைக்கு போடக்கூடாது அப்படின்னு ஒரு பாயிண்ட்டுக்கு அவங்க யோசிக்கலாம். மொத்தமா யோசிப்பாங்கன்னு நான் சொல்ல, ஒரு பாயிண்ட்டுக்கு யோசிக்கலாம். ஸோ அந்த ரோலை டிவிக்கு வந்து அந்த கார்டை வந்து பெர்ஃபெக்டா பிளே பண்ணியிருக்காங்க. இங்க அதற்கு பதில் வந்து தமிழக அரசு கொடுத்துருவாங்கன்னு வச்சுக்கோங்க, பட் தட்ஸ் a perfect மூவ் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த எஸ்ஐடியை கேன்சல் பண்ணுங்க அப்படின்றது தான் வந்து விஜய் தரப்பு வாதமா இருக்கு. ஸோ எஸ்ஐடியை பார்த்தா ஏதோ ஒரு பயம், ஆனா அஜித் சாவப்போ இவர் தான் உட்காந்துக்கிட்டு சிபிஐ எல்லாம் வேணாம், சிபிஐ வந்து கைக்கூலி, எங்களுக்கு வந்து லோக்கல்லையா உங்க மாநில போலீஸ் மேல உங்களுக்கு வந்து இது இல்லையா, நம்பிக்கை இல்லையா, அப்படி இப்படின்னு கேட்டவர் விஜய். ஆனா இன்னைக்கு போயிட்டு பாருங்க, அந்த டீம் செட் பண்ண ஆட்கள் போயிட்டு சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு கேட்டு இருக்காங்க. சோ எஸ்ஐடியை கேன்சல் பண்ணுங்க. சோ அவங்களுக்கு என்னன்னா, எங்க விஜய் வந்து கிளீனான பர்சன், குற்றமற்றவர், அவர் மேல ஒரு தப்பும் கிடையாது, எல்லா தப்பும் பண்ணது போலீஸ் தான், எல்லா தப்பும் பண்ணது தமிழக அரசு தான். அவங்க பெட்டிஷன்லயே போட்டு இருக்கிறது எப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழக அரசு சரியான பாதுகாப்பை வழங்கல, தமிழக அரசு சரியான இடத்தை வழங்கல, தமிழக அரசு தான் இந்த தள்ளுமுள்ளுக்கு காரணம். அதே மாதிரி இவங்க நிறைய கான்ஸ்பிரசி அங்க செட் பண்ணிருக்காங்க. நீங்க கீழே மதுரை கிளையிலயோ இல்ல வந்து சென்னை உயர் நீதிமன்றத்துல பேசும்போது அந்த கான்ஸ்பிரசி செட் பண்ணல, பட் அங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்க லத்தி சார்ஜ் பண்ணதுக்கு அப்புறமா தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தள்ளுமுள்ளு எல்லாம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு ஒரு குடும்பம் போடுறாங்க. சோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இவங்க சொல்லி தான் போட்டிருப்பாங்க, அவங்க ஒன்னும் வாண்டடா போட்டிருக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. சோ லத்தி சார்ஜ் பண்ணதுக்கு அப்புறமா தான் பாத்தீங்கன்னா இந்த தள்ளுமுள்ளு எல்லாம் ஏற்பட்டுச்சு அப்படி இப்படின்னு பாயிண்ட்ஸ் ஆட் ஆன் பண்ணி அங்க வந்து ஒரு பெட்டிஷனை தாக்கல் பண்ணிருக்காங்க. சோ ஜட்ஜ் எல்லாத்தையும் பொறுமையா உட்காந்து விசாரிச்சு சில கேள்விகள் வந்து தமிழக அரசும் கேட்கிறாரு, சில கேள்விகள் வந்து சென்னை உயர் நீதிமன்றத்தையும் கேட்கிறாரு. அவர் எப்படின்னா, சென்னை ஹைகோர்ட் எப்படி இதை வந்து சூமோட்டோவா எடுத்து பண்ணலாம், அவர் வந்து இந்த மாதிரி கருத்துக்கள் சொன்னது தவறுதானே, அந்த மாதிரி வார்த்தைகளை வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வந்து பயன்படுத்திருக்காரு. அதை இங்க இருக்கிற நம்ம ரீல்ஸ் டீம் இருக்குல்ல, விஜய் டீம், அவங்க என்ன எடுத்து பண்றாங்கன்னா, பாத்தியா அடிச்சிட்டாரு, பாத்தியா டிஎம்கே முடிஞ்சு போச்சு. டேய், அவர் கொஸ்டின் கேட்டு இருக்கிறது சென்னை ஹைகோர்ட்டடா, சென்னை ஹைகோர்ட்டை ஒன்னும் டிஎம்கே நடத்தல, இல்ல தமிழக அரசு நடத்தல, இட்ஸ் அன் இண்டிபெண்டன்ட் பாடி. சோ சென்னை உயர் நீதிமன்றத்துக்கும் டிஎம்கேக்கும் தமிழக அரசுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவரு சென்னை உயர் நீதிமன்றத்தை கேட்கிற கேள்விக்கெல்லாம் தமிழக அரசு பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அது வந்து அவங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவருக்குள்ள வருது. இதே இந்த
கோர்ட்டோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர், அவங்களுக்கு தான் அந்த ஜூரிடிக்ஷன்லாம் மேப் ஆகும். அவரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் என்ன கேட்கிறாருன்னா, நீங்க எப்படி கரூர்ல நடந்த இன்சிடென்ட் மதுரை லிமிட்டுக்குள்ள தானே வரும், அங்க இருக்கிற கிளையில தானே வரும், நீங்க ஏன் சூமோட்டோவா எடுத்து விசாரிச்சீங்கன்னு கேட்டிருக்காரு. பட் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்னையில வந்து ஒரு பொதுநல வழக்கு போட்டிருந்தாங்க. அப்ப நீங்க வந்து ஸ்டாண்டர்ட் SOP வந்து ஃபார்ம் பண்ணணும், இந்த மாதிரி பொதுக்கூட்டங்கள், இந்த மாதிரி ரேலிஸ் எல்லாம் பண்றாங்க, இந்த மாதிரி ரோட் ஷோலாம் பண்றாங்க, இதனால இவ்வளவு உயிரிழப்பு ஏற்படுது, சோ ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் ஒன்னு ஃபார்ம் பண்ணணும் தான் அந்த பொதுநல வழக்குக்கு தான் இந்த ஜட்ஜ் வந்து எடுத்து பேசுறாரு. கூடவே என்ன சொல்றாங்கன்னா, இன்னொரு 3 பெட்டிஷனும் அன்னைக்கு இருந்துச்சு, ஏன் விஜய் மேல வந்து விஜயால தானே இந்த இன்சிடென்ட் இருந்துச்சு, ஏன் விஜய் மேல வழக்கு போடலன்ற பெட்டிஷனும் இருந்துச்சு. பிளஸ் ஆதவ் அர்ஜுன் ஒரு ட்வீட் போட்டாரு பாருங்க, ஜென்சி கலவரம், அந்த கலவரத்தை நம்ம ஏற்படுத்தணும், ஒரு புரட்சியை நம்ம ஏற்படுத்தணும், இங்க வந்து திமுக வந்து நம்ம வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு ஆதவ் அர்ஜுன் ஒரு ட்வீட் போட்டு இருந்தாரு பாருங்க. அந்த ட்வீட்டோட பெட்டிஷனும் ஏன் ஆதவ் அர்ஜுனை இன்னும் கைது செய்யாம இருக்கிறாங்க அப்படின்ற பெட்டிஷனும் அன்னைக்கு நிலுவையில இருந்துச்சா சொல்றாங்க. சோ இந்த பெட்டிஷனுக்கெல்லாம் சேர்த்துதான் அன்னைக்கு வந்து ஜட்ஜ் வந்து இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லிட்டு, அதுல நீங்களே பார்த்திருப்பீங்க, ஆதவ் அர்ஜுன் என்ன சட்டத்திற்கு அப்பாற்பட்டவரா, ஆதவ் அர்ஜுன் மேல வழக்கு போடுங்க, ஆதவ் அர்ஜுன் வந்து கைது செய்யுங்க, அந்த மாதிரியும் போட்டிருந்தாரு. விஜய் மேல ஏன் வழக்கு போடலன்னு கேட்டிருந்தாரு. அதெல்லாம் பேசும்போதுதான் அந்த பஸ் கதைக்குள்ள வந்தாரு பாருங்க. ஏன் அந்த பஸ் இது வீடியோ நீங்க பாக்கலையா, அந்த இளைஞன் வந்து டயருக்குள்ள போயிருப்பானே, அப்ப நீங்க பஸ் சீஸ் பண்ணிருக்கலாமே, பஸ் மேல வழக்கு போட்டிருக்கலாமே அப்படின்ற வாதங்களே வச்சாரு. சோ அவர் ஓவராலா ரிஃப்ளெக்ட் பண்ணிருக்காரு. ஆனா கொஸ்டின் எப்படி போயிடுச்சுன்னா, ஏன் சென்னை உயர்நீதிமன்றம் இதை எடுத்து பேசிச்சு அப்படின்ற பாயிண்ட்டுக்குள்ள போயிட்டாங்க. அதை தான் இவங்க எடுத்து ரீல்ஸா போட்டு ட்ரெண்ட் பண்ணிருக்காங்க. அப்படி ஏன் சென்னை உயர்நீதிமன்றம் எடுத்துச்சுன்னு நம்ம கேள்வி கேட்கும் போது, மதுரை கிளையே என்ன சொல்லிச்சுன்னா, அங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல அன்னைக்கு கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது இந்த SOP பத்திலாம் வந்து பாத்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்துல கேஸ் போயிட்டு இருக்கு, அவங்க அதற்கான தக்க பதில் கொடுப்பாங்க, அவங்க ஃபார்மேட் பண்ணுவாங்க, நீங்க அங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க தான் மதுரை கிளையே சொல்லிச்சு. சோ இது வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒரு ரோல், இங்க பாக்குறதா அங்க பாக்குறதா, இது எப்பவுமே ஜூரிஸ்டிக்ஷன் பிரச்சனை வரும். சோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரோல் பிரச்சனை. அதுல தமிழக அரசுக்கு என்னடா லிங்க் இருக்கு? யாரோ போய் சென்னை ஹைகோர்ட்ல பெட்டிஷன் போட்டு சென்னை ஜட்ஜி பேசிருப்பாரு, அதுக்கு வந்து தமிழக அரசு சொல்லிச்சுன்னுவீங்களா? சோ சட்டம் என்னன்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு இவங்க பேசணும், வேற எதுவுமே நம்ம கேட்கறது கிடையாது. சோ சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த வார்த்தைகளை பயன்படுத்துது. எங்க ஃபர்ஸ்ட் ஒன்னு சொல்லிக்கிறேன் நானு, அப்சர்வேஷன் இஸ் டிஃபரெண்ட், ஆர்டர் இஸ் டிஃபரெண்ட். அப்சர்வேஷன் வந்து ஒரு 2 தரப்பு வாதாடும் போது ஒரு ஜட்ஜ் வந்து நடுவுல இருக்கிறவர் வந்து அவருக்கு வந்து இன்சிடென்ட்டை கேட்டுட்டு இல்ல அந்த பெட்டிஷனை பார்த்துட்டு அவர் வந்து அப்சர்வ் பண்ணிட்டு அவர் சில கருத்துக்களை கேட்கதான் செய்வாரு. ஆனா ஆர்டர் இஸ் டிஃபரெண்ட். நாளைக்கு ஆர்டர் வந்து என்ன வரப்போகுது, அந்த ஆர்டர்ல என்னென்ன வார்த்தைகள் குறிப்பிட போறாருன்றதுதான் மெயின். அப்சர்வேஷன்ல பேசுறதுலாம் வந்து சும்மா அவருடைய கருத்தை தெரிவிப்பாரு, ஒன்றும் தப்பு கிடையாது. சோ எங்க ஆர்டரே வந்து சில டைம்ல வந்து பாத்தீங்கன்னா வில்லங்கத்தை ஏற்படுத்திருக்கு, உங்களுக்கே நல்லா தெரியும். இப்போ ஒன்னும் இல்ல, சரி சுப்ரீம் கோர்ட் வந்து விஜய்க்கு சப்போர்ட்டாவே பேசிடுச்சுன்னு இவங்க ட்ரெண்டிங் பண்றாங்களே, இதே சுப்ரீம் கோர்ட் தான் 2 நாளைக்கு முன்னாடி நம்ம துஷ்வந்த் வந்து குற்றவாளி இல்ல, அவர் நிரபராதி, எது அந்த 6 வயசு பொண்ணை வந்து ஒருத்தன் சாவடிச்சுட்டு, அது மட்டும் கிடையாம அவங்க அம்மாவையும் சாவடிச்சவன், அவங்க அம்மா வந்து சாவடிச்ச கேஸ்ல ஆல்ரெடி வெளியில வந்துட்டான்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்களுடைய தந்தையார் வந்து பிழர் சாட்சி ஆயிட்டாரு, ஹாஸ்டல் விட்னஸ் ஆயிட்டாரு. சோ தேர் இஸ் நோ டிரெக்ட் ஐ விட்னஸ்ன்றனால அந்த பையன் வந்து அந்த கேஸ்ல இருந்து ஆல்ரெடி தப்பிச்சிட்டான். இந்த கேஸ்ல மேல்முறையீடு போய் எது அந்த 6 வயசு பொண்ணு பாலியல் பலாத்காரம் அப்புறமா கொலை பண்ணது, இந்த கேஸ் வந்து மேல்முறையீடு போய் சுப்ரீம் கோர்ட் வந்து there is no proper evidence, there is no witness அப்படின்ட்டு துஷ்வந்த் நிரபராதின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அவங்கள வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை நம்ம விமர்சிக்கல, பிகாஸ் அவங்க சட்டத்துல பார்த்திருப்பாங்க, சட்டத்துல என்னென்ன சொல்லியிருக்கோம் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல தான். ஒரு மனிதாபிமான அடிப்படையில ஜட்ஜு செயல்படக்கூடாது, செயல்பட மாட்டாங்க. அவங்க வந்து சட்டம் என்ன சொல்லுது, என்னென்ன ஃபாலோ பண்ண சொல்லுதோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல தான் போவாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட்டே வந்து துஷ்வந்த் நிரபராதி, அவரு குற்றவாளி அல்ல அப்படின்னு வெளியில அனுப்பிட்டாங்க, அவன் வெளியிலயும் வந்துட்டான். இப்போ அப்ப துஷ்வந்த் குற்றமே செய்யலன்றீங்களா? நீங்க துஷ்வந்த் நல்லவன் சொல்லுவீங்களா யாருன்னா? இல்ல. சோ நம்ம மனசாட்சி படி தெரியும் துஷ்வந்த் குற்றவாளி, துஷ்வந்த் தப்பு செஞ்சவனு. அதே மாதிரிதான் சுப்ரீம் கோர்ட் என்னதான் தமிழக அரசு கேள்வி கேட்டாலும் சரி, என்னதான் டிவிகேக்கு ஃபேவரா சில வார்த்தைகளை பேசி இருந்தாலும் சரி, இல்ல தமிழக அரசுக்கு ஃபேவரா பேசி இருந்தாலும் சரி, நம்ம மனசாட்சி தமிழ்நாட்டு மக்களுக்கு இல்ல பாதிக்கப்பட்ட குடும்பத்தாருக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏங்க என்னங்க இது ஒன் ஆஃப் த மெயின் ரீசனே விஜய் தாங்க. 41 பேர் உயிரிழந்திருக்க போறாங்க, அதுக்கு ஒரு காரணம் விஜய் தானா, அவர் இன்னுமே அதுக்கு பொறுப்பேற்கலையே அப்படின்றதுதான் தமிழக அரசோட குரலாவும் இருக்கு, எல்லா கட்சிகளின் குரலாவும் இருக்கு. ஏங்க இன்னைக்கு உட்காந்துட்டு சொல்றாங்களே போலீஸ் வந்து போ சொல்லிச்சு, நாங்களா ஓடி போல, நாங்களா வெளியில போல, போலீஸ் தான் எங்களை போ சொல்லிச்சுன்னு சொல்றாங்க. போலீஸ் தானே உங்களை கரெக்ட் டைமுக்கு வந்து பேச சொல்லிச்சு, கரெக்ட் டைமுக்கு வந்து பேசுனீங்களா? 50 மீட்டருக்கு முன்னாடி நின்று பேச சொல்லிச்சு, 50 மீட்டருக்கு முன்னாடி நின்று பேசுனீங்களா?
ஏங்க இவ்வளோ தப்பியும் நம்ம பண்ணிட்டு எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் நீங்க தமிழக அரசு மேலதான் போறீங்க. சோ சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்ன்றது எஸ் இட் வில் டிஃபர் ஃப்ரம் டைம் டு டைம். அது வந்து ஒரு பர்சனோட திங்கிங்ல இருக்கு, அவங்க ஒரு சட்டத்தை எப்படி பாக்குறாங்கன்றத பொறுத்து இருக்கு. சோ இந்த அது இப்போ வந்து ஃபேவராகவும் போகல, டிஸ்ஃபேவராகவும் போல, டிவி கேக் சப்போர்ட்டாகவும் போல, டிவி கேக் அகேன்ஸ்டாகவும் போல, தமிழக அரசு சப்போர்ட்டாகவும் போல, அகேன்ஸ்டாகவும் போலன்னு கூட வச்சுக்கோங்க. பட் என்னதான் வந்தாலும் இட்ஸ் அப் டு தெம். இட்ஸ் அப் டு தெம். அவங்க சட்டத்தை எப்படி அணுகுறாங்கன்றத பொறுத்தா இருக்கே தவிர்த்து அதுல வந்து இது சரியில்லை அது சரியில்லைன்னு அப்படின்னு நம்ம விமர்சிக்க கூடாது. ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் அவங்க அந்த ஜட்மெண்ட்டை கொடுப்பாங்க. இப்ப கூட வந்து பாருங்க, இன்னும் ஜட்மெண்ட்டை குத்துறல அவரு. இப்ப வந்து என்ன பண்ணிருக்காங்க, நீங்க வந்து ஒரு ரிட்டன் பெட்டிஷன் போடுங்க. தமிழக அரசு சொல்லியிருக்காங்க சார், இவ்வளவு அவங்க சொல்லும் போது நாங்க வந்து ரிட்டனா ஒரு அஃபிடவிட் ஃபைல் பண்றோம், என்னென்ன நடந்துச்சு அவங்க கேட்ட கொஸ்டினுக்கு. ஏன்னா வாதமே முடிஞ்சு போச்சு, காலையில இருந்து நடந்திருந்த காரசார வாதம் முடிஞ்ச போச்சு. பட் இருந்தாலும் ரிட்டன் அஃபிடவிட் ஃபைல் பண்ண ஜட்ஜ் வந்து டைம் கொடுத்திருக்காரு. அப்பவே ஜட்ஜுக்குள்ள ஏதோ ஓடிட்டு இருக்கு. எஸ் தேர் சம்திங் டு பி கன்சிடர்ட் அப்படின்றனால தான் அந்த ரிட்டன் அஃபிடவிட்ல தமிழக அரசு போடுவாங்க. இவங்க என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்களோ, என்னென்ன பாயிண்ட் கேட்டாங்களோ, இந்த போஸ்ட்மார்ட்டமா இருக்கட்டும், இந்த தள்ளுமுள்ளா இருக்கட்டும், இந்த தடியடியா இருக்கட்டும், என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத ரிட்டன் அஃபிடவிட்டா தமிழ்நாடு அரசு ஃபைல் பண்ணா அதுக்கப்புறமா தான் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போறாரு. எஸ் சிபிஐக்கு போக போதா இல்லையா, சிட் இருக்கணுமா இல்லையா, யார் மேல கொஞ்சம் ப்ராப்ளம் அப்படின்றதெல்லாம் வந்து ஜட்ஜ் அப்புறமா தான் கொடுப்பாரு. பட் இந்த மீன் டைம்ல நம்ம வெயிட் பண்ணது என்னன்னா, ஏதாச்சும் ஒரு இன்டரிம் ஆர்டர் வந்துரும், அட்லீஸ்ட் எதுனா ஒண்ணு சொல்லுவாரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிட்டோட நடவடிக்கை அப்படியே ஸ்டாப் பண்ணி வைங்க, நான் வந்து ரிட்டன் அஃபிடவிட்லாம் பார்த்துட்டு நான் சொல்றேன் அப்படின்னு கொடுக்கலாம். இல்ல சிட்டு நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். சோ எதுனா ஒரு இன்டரிம் ஆர்டரை கண்டிப்பா அவர் வந்து கொடுப்பாரு. அந்த இன்டரிம் ஆர்டருக்கு நம்ம ஆக்சுவலா வெயிட்டிங். இதுல ஆக்சுவலா இப்போ தமிழக அரசுக்கு என்னென்ன பிரச்சனைன்றத சைட்ல பார்ப்போம். இதுல என்ன பிரச்சனை ஆகி போச்சுன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இவங்க சிபிஐ வேணும்னு கேட்கறாங்க, ஏன்னா தமிழ்நாடு போலீஸ் மேல தப்புன்ட்டு. அதற்கு ஒரு அத்தாட்சியா என்ன ஆகி போச்சுன்னா, இங்க போலீஸ் அபிஷியல்ஸ்லாம் கொஞ்சம் பிரஸ் மீட் கொடுத்துட்டாங்க ஸ்டார்டிங். அவங்களையும் தப்பு சொல்ல முடியாதுங்க, இங்க மக்கள் வந்து கொந்தளிச்சுன்னு இருக்காங்க. பொய்யான பரப்புரைகள் வந்து ஸ்ப்ரெட் ஆகும்போது போலீஸ் அபிஷியல்ஸும் சரி, கலெக்டர்ஸும் சரி எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துட்டாங்க. இது மாதிரி எங்க மேல தப்பு இல்லை, இவங்க மேலதான் தப்புன்னு அந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டனால இப்ப இவங்களுக்கு இது வாட்டமா போச்சு. பாருங்க, நீங்க வந்து சிட்ட ஃபார்ம் பண்ணிருக்கீங்க, சிட்டம் போலீஸ் தானே, பட் அதுக்கு முன்னாடியே உயர் அதிகாரிகள்லாம் வந்து இந்த மாதிரி எங்களுக்கு அகேன்ஸ்டா பேசிருக்காங்க. அப்ப அந்த சிட்டம் எங்களுக்கு அகேன்ஸ்டா தானே வரும், எப்படி இருந்தாலும் திரும்பும். அதனால வந்து சிட்டை கேன்சல் பண்ணுங்க, சிபிஐக்கு போடுங்க, அந்த மாதிரி எடுத்துட்டு போயிட்டாங்க. இதே இந்த இன்டர்வியூஸ்லாம் இவங்க வந்து ஐஏஎஸ்ஓ ஐபிஎஸ்ஓ பண்ணாம இருந்திருந்தாங்கன்னா மேபி இந்த வாதத்தை இவங்க முன்னெச்சரிக்க ஒரு வழி வந்திருக்காது. பட் அந்த இன்டர்வியூஸ்லாம் வந்து கொஞ்சம் செட்பேக் ஆயிடுச்சு தமிழக அரசுக்கு. பட் பொறுத்து வந்து பார்ப்போம், இவங்க எப்படியோ ரிட்டன் அஃபிடவிட் ஃபைல் பண்ணி என்ன சொல்றாங்க ஏது சொல்றாங்க அதை வச்சுதான் ஒரு ஜட்மெண்ட் எழுத போறாரு. ஸோ இப்போதைக்கு இருக்கிறது வந்து ஒரு 50-50 சான்ஸ்ல இருக்கு. சிபிஐக்கும் போகலாம், சிபிஐக்கு போகாம எஸ்ஐடிலையும் இருக்கலாம். எது இருந்தாலும் சட்டம் தன் கடமையை செய்யும்.